காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. சமையல் பண்ணுறதுக்கு இல்லை. நைட்டு தேய்ச்சி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுருவோம். இனி சமையல் பண்ணும்போது டென்ஷன் இருக்காது. அடிக்கிற வெயிலுக்கு டீ காஃபி குடித்தா வெந்து போயிடுவோம். அதனால் 4-5 பாதாம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். அப்படியே பிள்ளைங்களை எழுப்பி விட்டுட்டு நேற்று நைட்டு துவைச்சி வச்ச துணியெல்லாம் மடித்து எடுத்துடலாம். இந்த ரூம் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இதில் யாரும் தூங்குறது இல்லை. பாயில் படுத்து ஜம்முன்னு தூங்குகிறோம். வெயிலுக்கு ஜம்முன்னு இருக்குது. துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு என்கிட்ட வேஸ்ட் நைட்டி ஒன்று இருந்துச்சு. அதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூடாக எதுவும் இறக்க முடியாது. கிச்சனில் கை துடைக்கிறதுக்கு, கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் அப்படியே துணியும் துவைக்க போட்டுடலாம். 8 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இதுதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட். பால், சத்து மாவு, பெரும்பயிறு அல்லது தட்டைப்பயிறு. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு.